ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, திருப்பம் தரும் நாளாக இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அமையும். வெற்றிகரமாக உன்னுடைய விஷயங்களை முடித்து தருவேன். சாயப்பாதான் எனக்கு துணை, வேறு துணை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக என் துணையோடு உன் விருப்பங்கள் நிறைவேறும். என் ஆசீர்வாதத்தோடு வெற்றிகள் பல குவிப்பாய். சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக நினைத்துதானே வருந்துகின்றாய்? உன்னை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளே வந்தாலும் அது உண்மை கிடையாது. அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? என் அன்பு குழந்தையே, அது உன்னுடைய முன்னேற்றத்திற்கான முடிவாகத்தான் இருக்கும். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான முடிவாகத்தான் இருக்கும். எந்த அளவிற்கு மனதில் வைராகியத்தோடும் உறுதியோடும் நீ முயற்சிகளை செய்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உறுதியான வெற்றி என்பது உனக்கு கிடைத்தே தீரும். வெற்றி படிக்கட்டுகளில்தான் நீ ஏறிக்கொண்டிருக்கின்றாய். பாதியிலேயே எப்பொழுதும் இறங்கிவிட மாட்டாய். முன்னேறிக்கொண்டு மேலே வந்து என் கரங்களை பிடித்து மகிழ்வாய். உனக்கான விஷயம் சிறப்பாக நடந்தபடிதான் இருக்கின்றது. வெற்றி கோப்பையை தான் உன்னுடைய கரங்கள் பெறும். கலங்கிய கண்களோடு இருந்த நீ ஆனந்த கண்ணீரோடு வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, கண்ணீர் என்ற ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனந்தமாக நீ எனக்கு நன்றி சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஆனந்த கண்ணீரும் வரும். உண்மையான பக்தியோடு என்னை வணங்குகின்ற உன்னுடைய அன்பின் ஆழம் புரிந்த நான், நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை புரிந்த நான், மனம் குளிர்ந்து சொல்கின்றேன், நம்ப முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நடத்தி காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க நான் விளக்கேற்றி வைக்கின்றேன். என்னுடைய தீபத்தின் ஒளி எதற்காக என்று தெரியுமா? அது என்னுடைய பக்தர்களின் வாழ்விற்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கான வழி. அதற்காகத்தான் என்னுடைய கரங்கள் தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கின்றது. அதை ஒரு பொழுதும் நான் அணைய விட மாட்டேன். நான் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தின் ஒளி உங்களுடைய துன்பங்களை பொசுக்கக்கூடியது. இன்பங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு வழிகாட்டியாக இருக்கும். கிடைக்காத சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். நான் கொடுத்து இனி உனக்கு மகிழ்ச்சியை காண்பிக்க போகின்றேன். நான் எவ்வளவு சக்தி மிகுந்தவன் என்பதை நீ உணரும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகக்கூடிய நேரம் இது. எந்த அளவிற்கு நீ என் மீது பக்தியை வைத்து இத்தனை நாள் வணங்கி கொண்டிருந்தாயோ அந்த பக்திக்கான பரிசு உனக்கு கிடைக்க போகும் நேரமும் இதுதான். பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கட்டி உன் வாழ்விற்கு தேவையானவைகளை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன். உன்னால் செய்ய முடியாதோ என்று நினைத்து சில முயற்சிகளை நீ கைவிட்டிருந்தாய். எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைத்த பாடு இல்லை என்று, அது உன்னுடைய தவறான பாதையாக இருக்குமோ என்று பின்வந்து விட்டாய். அப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் உனக்கு புது வழியை காண்பித்து அந்த பாதையில் நீ மறுபடியும் சென்று உனக்கான ஊதியத்தை நீ பெற்றே தீருவாய். பலன் நிச்சயம் கிடைக்கும். பின்வாங்கிய விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு செல்லும். தானாக அனைத்தும் நிறைவேறும். ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நிகழ்ந்தது அப்பா என்று. பல திருப்பங்களோடு இனி உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். நல்லதே நடக்கும்.